Hello students, welcome to Time to Learn Easy. In this video, we will see the topics monsoon and distribution of rainfall. அதாவது பருவக்காற்று மற்றும் மழை பரவல் இந்த தலைப்புகளை பார்ப்போம். Monsoon. The word monsoon has been derived from the Arabic word mausim which means season. அதாவது மன்சூன் அப்படிங்கிற வார்த்தை மௌசிம் அப்படிங்கிற அரேபிய வார்த்தையிலிருந்து வந்தது. அதோடைய பொருள் என்னென்னா சீசன், அதாவது பருவகாலம். Originally, the word monsoon was used by Arab navigators several centuries ago to describe a system of seasonal reversal of winds along the shores of the Indian Ocean, especially over the அரேபியன் சி. அதாவது இந்த பருவகாலம் அப்படிங்கிற வார்த்தை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே அரேபிய மாலுமிகளால் இந்திய பெருங்கடல் கடற்கரை பகுதிகளில் அதுலேயும் குறிப்பாக அரபிக்கடலில் பருவங்களுக்கு ஏற்ப மாறி மாறி வீசக்கூடிய காற்றுகளை குறிப்பிடுறதுக்காக பயன்படுத்தப்பட்டது. It blows from the southwest to northeast during summer and from the northeast to southwest during winter. அதாவது இது சம்மர் சீசனில் என்னது சவுத் வெஸ்ட்லேருந்து நார்த் ஈஸ்ட்டை பார்த்தோம். வின்டர் சீசனில் என்ன செய்யும்னா நார்த் ஈஸ்ட்லேருந்து சவுத் வெஸ்ட்டை பார்த்து என்ன செய்யும் வீசும். அதாவது சவுத் வெஸ்ட் அப்படின்னா என்னது தென்மேற்கு, நார்த் ஈஸ்ட்னா வடகிழக்கு பருவக்காற்றுன்னு சொல்லுவோம். ஓகேவாமா? Meteorologists have developed a number of concepts about the origin of monsoons. அதாவது இந்த மன்சூன் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பற்றி வானிலை வல்லுநர்கள் பல கோட்பாடுகளை என்ன செஞ்சுருக்காங்க, வகுத்திருக்காங்க. According to the dynamic concept, monsoon wind originates due to the seasonal migration of planetary winds and pressure belts following the position of the sun. அதாவது டைனமிக் கான்செப்ட், அதாவது இயங்கு கோட்பாட்டின்படி என்ன சொல்லுது அப்படின்னா மன்சூன் விண்டு எப்படி உருவாகுது அப்படின்னா சீசனல் மைக்ரேஷன், அதாவது எனது பருவ காலத்துக்கு ஏற்ற மாதிரி எனது இடம் பெயர்றது ஆஃப் பிளானட்ரி விண்ட்ஸ், இந்த காற்று இடம் பெயர்றதும் அண்டு ப்ரெஷர் பெல்ட்ஸ். ப்ரெஷர் பெல்ட்னா எனது வளிமண்டல அழுத்த மண்டலங்கள், சரியா? ஸோ இது மூலமாக எனது ஃபாலோயிங் த பொசிஷன் ஆஃப் த சன், அதாவது சூரியனுடைய இடம் அது எந்த பொசிஷனில் இருக்கு இதை பொறுத்து தான் என்ன செய்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. டூரிங் சம்மர் சால்ஸ்டைஸ் த சன் ரேஸ் ஃபால் வெர்டிக்கலி ஓவர் த டிராபிக் ஆஃப் கேன்சர். அதாவது சம்மர் சீசனில் என்னது சூரிய கதிர்கள் டிராபிக் ஆஃப் கேன்சர் அந்த ஏரியாவில் செங்குத்தாக விழுகுது. தேர்ஃபோர் ஆல் த ப்ரெஷர் அண்ட் விண்ட் பெல்ட்ஸ் ஆஃப் த குளோப் ஷிஃப்ட் நார்த்வேர்டு. அதாவது இந்த ப்ரெஷர் பெல்ட் காற்று அழுத்த மண்டலங்கள் எல்லாம் என்ன செய்யுது மேல் பக்கமாக நார்த்தன் சைடை பார்த்து என்ன செய்யுது மூவ் ஆகுது. சீசன்ஸ். The meteorologists recognize the 4 distinct seasons in India. அதாவது வானிலை நிபுணர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, இந்தியாவில் உள்ள சீசன்ஸை 4 விதமாக அடையாளம் கண்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வின்டர் சீசன், குளிர்காலம் ஜனவரியிலேருந்து பிப்ரவரி வரைக்கும். அடுத்தது சம்மர் சீசன், கோடை காலம் மார்ச்லேருந்து மே வரைக்கும். தென் சவுத் வெஸ்ட் மன்சூன் ஆர் ரெய்னி சீசன். சவுத் வெஸ்ட் மன்சூன்னா என்னது தென்மேற்கு பருவக்காற்று காலம், இது ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும். அடுத்தது நார்த் ஈஸ்ட் மன்சூன் சீசன். நார்த் ஈஸ்ட் மன்சூன்னா என்னது வடகிழக்கு பருவக்காற்று காலம், இது எப்போ அக்டோபர்லேருந்து டிசம்பர். மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாட்டில் என்னது ஒரு சில ரீஜியன் மட்டும்தான் என்னது சவுத் வெஸ்ட் மன்சூனால் மழை கிடைக்குது. ஆனால் நார்த் ஈஸ்ட் மன்சூனில் தான் பெரும்பாலான நம்ம தமிழ்நாட்டு ஏரியாவுக்கு மழை என்ன செய்யுது கிடைக்குது. ஓகேவா? வின்டர் சீசன், அதாவது குளிர்காலம். டூரிங் திஸ் பீரியட் த வெர்டிக்கல் ரேஸ் ஆஃப் த சன் ஃபால்ஸ் ஓவர் டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் விச் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் இந்தியா. இந்த காலத்தில் சூரியனோட செங்குத்து கதிர்கள் இந்தியாவிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய மகர ரேகை இருக்கக்கூடிய பகுதியில் தான் என்ன செய்து விழுகுது. ஹென்ஸ் இந்தியா ரிசீவ்ஸ் த ஸ்லாண்டிங் சன் ரேஸ் விச் ரிசல்ட்ஸ் இன் லோ டெம்பரேச்சர். அதனால் இந்தியாவில் எனது சாய்வாக தான் சூரிய கதிர்கள் விழுறதுனால டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்குது. The cold weather season is characterized by clear skies, fine weather, light northerly winds, low humidity and large daytime variations of temperature.
ஸோ இந்த கோல்டு வெதரோடைய குணாதிசயங்கள் என்னென்ன அப்படின்னா தெளிவான வானம், சிறந்த வானிலை, அப்புறம் சாஃப்டான நார்த்தன் சைட்லேருந்து வரக்கூடிய காற்று, அப்புறம் குறைந்த ஈரப்பதம், அப்புறம் அதிகமாக டெய்லி வந்து பகல் நேரத்தில் ஏற்படக்கூடிய வெப்ப வேறுபாடுகள் இதெல்லாம் தான் சொல்லுவாங்க. டூரிங் திஸ் சீசன் எ ஹை டெம்பரேச்சர் டெவலப்ஸ் ஓவர் நார்த் இந்தியா. இந்த சீசனில் நார்த் இந்தியாவில் எனது ஹை ப்ரெஷர் வந்து என்ன செய்யுது உருவாகுது. அண்டு நார்த் வெஸ்டர்லி விண்டு போஸ் டவுன் த இண்டஸ் அண்டு கேஞ்சஸ் வேலியஸ். அதாவது நார்த் வெஸ்டர்லி விண்டு, அதாவது வட மேற்கு காற்று வந்து என்ன செய்யுது இண்டஸ் கேஞ்சஸ் பள்ளத்தாக்குகள் வழியாக வந்து என்ன செய்யுது வருது. In the South India, the general direction of wind is from east to west. ஆனால் நம்ம சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எனது காற்றுடைய பொதுவான திசை வந்து எனது ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட், அதாவது கிழக்கிலேருந்து மேற்கு நோக்கி தான் வந்து என்ன செய்யும் காற்று அடிக்கும். The rain during this season generally occurs over the western Himalayas, Tamil Nadu and Kerala. அதாவது இந்த பீரியடில் வந்து மேற்கு இமயமலை, தமிழ்நாடு, கேரளா இந்த இடங்களெல்லாம் என்ன செய்யுது மழையை பெறுது. Western disturbances and associated through in westerlies are main rain bearing system in northern part of the country. அதாவது இந்தியாவுடைய நார்த்தன் சைடு வட இந்தியாவில் வந்து மழை எப்படி கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் மத்திய தரைக்கடல் பகுதியிலேருந்து வரக்கூடிய எனது மேற்கத்திய இடையூறுடன் தாழ்வழுத்தங்கள், அதான் வெஸ்டர்லைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதுதான். ஸோ the jet stream plays a dominant role in bringing these disturbances to India. ஸோ இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வந்து என்னது இந்தியாவுக்கு கொண்டு வர்றதுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது யார் அப்படின்னா ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். Western disturbances cause rainfall in Punjab, Haryana and Himachal Pradesh and snowfall in the hills of Jammu and Kashmir. இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் எங்கெல்லாம் மழைப்பொழிவை உருவாக்குதுன்னா பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல் பிரதேஷ் இந்த இடங்களெல்லாம் மழைப்பொழிவையும், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து பனிப்பொழிவையும் வந்து என்ன செய்யுது உருவாக்குது. த ரெயின்ஃபால் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் வின்டர் வீட். இந்த மழைப்பொழிவு எனது குளிர்காலத்தில் வந்து கோதுமையை கல்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சம்மர் சீசன் அதாவது கோடைக்காலம். டூரிங் திஸ் சீசன் த வெர்டிக்கல் ரேஸ் ஆஃப் த சன் ஃபால்ஸ் ஓவர் த பெனின்சுலர் இந்தியா. அதாவது இந்த கோடை காலத்தில் வந்து சூரியனுடைய கதிர்கள் வந்து இந்த தீபகற்ப இந்தியாவுடைய தீபகற்ப ரீஜியனில் வந்து என்ன செய்யுது அப்படியே விழுகுது. Hence, there is a steady increase in temperature from south to north. அதனால் சவுத்துலேருந்து நார்த் போக போக டெம்பரேச்சர் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இட் இஸ் ப்ராக்டிக்கலி ஹாட் அண்ட் ட்ரை இன் த என்டையர் கண்ட்ரி இந்த இனிஷியல் பார்ட் ஆஃப் தி சீசன். அதாவது இந்த சம்மர் சீசனுடைய தொடக்கத்தில் வந்து மொத்த நாட்டிலையும் வந்து எனது ரொம்ப ஹாட்டாகவும் ட்ரையாகவும் வறண்ட வானிலையாக தான் என்ன செய்யும் இருக்கும். வெதர் ஓவர் த லேண்ட் ஏரியாஸ் ஆஃப் த country is influenced by thunderstorms associated with rain and sometimes with hail, mostly in the middle and later part. அதாவது அந்த தொடக்கத்தில் டெம்பரேச்சர் இப்படி இருக்கிறது, அந்த பாதிக்கு மேலே உள்ள காலத்தில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இடியுடன் கூடிய மழையும் கல்மழை இந்த மாதிரி தான் வந்து என்ன செய்யும் இந்தியாவுடைய லேண்ட் ஏரியாஸ் எல்லாமே வந்து என்னது இருக்கும். அதாவது நிலப்பரப்புகளில் மட்டும் இடியுடன் கூடிய மழை கல்மழை இப்படி தான் என்ன செய்யும் இருக்கும். ஆலங்கட்டி மழைன்னு சொல்லுவோம் இல்லை, அதுதான் ஹெயில் ஸ்டார்ம்னு சொல்லுவோம். ஓகேவா. டூரிங் திஸ் சீசன் டெம்பரேச்சர் ஸ்டார்ட்ஸ் இன்க்ரீஸிங் ஆல் ஓவர் த கண்ட்ரி அண்ட் பை ஏப்ரல் த இன்டீரியர் பார்ட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா ரெக்கார்ட் மீன் டெய்லி டெம்பரேச்சர்ஸ் ஆஃப் 30 டிகிரி செல்சியஸ் டு 35 டிகிரி செல்சியஸ். அதாவது இந்த சீசனில் இந்தியா ஃபுல்லாக வந்து டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகி ஏப்ரல் மாதத்துல எல்லாம் சவுத் இந்தியாவுடைய உள்பகுதியில எல்லாம் டெய்லி சராசரி வெப்பநிலை வந்து 30 டிகிரியிலேருந்து 35
-5 degree Celsius வரைக்கும் ரெக்கார்ட் ஆகுது. சென்ட்ரல் இந்தியன் லேண்ட்மாஸ் பிகம்ஸ் ஹாட் வித் டே டைம்ஸ் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ரீச்சிங் அபவுட் 40 degree Celsius அட் மெனி லொக்கேஷன்ஸ். அப்புறம் இந்தியாவுடைய மத்திய சென்ட்ரல் பகுதியில எல்லாம் பகல் நேரத்தில் டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக 40 degree Celsius அளவுக்கு வந்து என்னது ஒரு ஹை டெம்பரேச்சர் வந்து என்னது சென்ட்ரல் இந்தியன் ரீஜியனில் வந்து என்ன செய்யுது ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கண்டிஷன்ஸ். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொன்னால் என்னது வளிமண்டல அழுத்தம். சரியா? த விண்ட் ப்ளோ ஃப்ரம் சவுத் வெஸ்ட் டு நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் இன் அரேபியன் சி அண்ட் பே ஆஃப் பெங்கால். அதாவது இந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய வளிமண்டலம்னா அட்மாஸ்பியர், இதோடைய அழுத்த நிலையோட வேறுபாட்டால் அரபிக்கடல் அப்புறம் என்னது பே ஆஃப் பெங்கால் இந்த பகுதியில் வந்து காற்று வந்து என்னது தென்மேற்கிலேருந்து என்ன செய்யுது வடகிழக்கு நோக்கி நார்த் ஈஸ்ட் பார்த்து என்ன செய்யுது வீசுது. தே பிரிங் ப்ரீ மன்சூன்னா மன்சூனுக்கு பருவ காலத்துக்கு மழைக்கு முன்னாடி ப்ரீ மன்சூன் ஷோவர்ஸ் டு த வெஸ்ட் கோஸ்ட் டூரிங் த மந்த் ஆஃப் மே. அதாவது இந்த காற்று வந்து மே மாதத்தில் வெஸ்ட் கோஸ்ட்னால் எனது மேற்கு கடற்கரை பகுதிகளுக்கு முன் பருவ மழையை தருகிறது. தே ஆர் ஃபியூ தண்டர் ஷோவர்ஸ் கால்டு மேங்கோ ஷோவர்ஸ். அதாவது இது வந்து என்னது ஒரு இடியோட கூடிய ஒரு மழையை வந்து பெய்யுது. இந்த மலைக்கு பேர் என்னது மேங்கோ ஷோவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா விச் ஹெல்ப்ஸ் இன் குயிக் ரைப்பனிங் ஆஃப் மேங்கோஸ் அலாங் த கோஸ்ட் ஆஃப் கேரளா அண்ட் கர்நாடகா. கேரளா கர்நாடகா கடற்கரை ஓரங்களில் அந்த ஏரியாஸில் இருக்கக்கூடிய மாமரங்களில் உள்ள மாங்காய் வந்து சீக்கிரமாக பழுக்கிறதுக்கு வந்து என்னது இந்த இடியோட கூடிய இந்த மழை வந்து என்ன செய்யுது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதனால் மேங்கோ ஷோவர்ஸுங்கிறோம். Nor'westers or Kalbaisakis are the local storms with thunder that blow from northwestern part and rain lasting for short durations. அதாவது நார்வெஸ்டர்ஸ் இல்லைன்னா கல்பாய்சாயிஸ் அப்படிங்கிற சாதாரண ஸ்டார்ம் வித்து தண்டர், அதாவது இடியோடன் கூடிய எனது புயலோட வரக்கூடியது எனது எங்கேருந்து வருது அப்படின்னா நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டு, அதாவது வடமேற்கு பகுதியிலேருந்து வந்து கொஞ்ச நேரத்துக்கு மழை பெய்யும். இட் அக்வஸ் ஓவர் த ஈஸ்டர்ன் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஓவர் பீகார், வெஸ்ட் பெங்கால் அண்ட் அஸ்ஸாம் டூரிங் ஏப்ரல் அண்ட் மே. அதாவது ஏப்ரல் மே மாதங்களில் இது எங்கே பெய்யும் அப்படின்னா அதாவது ஈஸ்டர்ன் பார்ட், அதாவது கிழக்கு அண்டு வடகிழக்கு பகுதிகள் எந்த ஏரியா பீகார், வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம் இந்த ஏரியாஸில் பெய்யும். தி அப்ரோச் த ஸ்டேஷன்ஸ் ஃப்ரம் நார்த் வெஸ்டர்லி டைரக்ஷன். இந்த இடங்களை இந்த மழை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுவோம்னா நார்த் வெஸ்டர்லி டைரக்ஷனில் இந்த திசையில் வந்து அப்ரோச் பண்ணும். சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன். அதாவது தென்மேற்கு பருவக்காற்று இல்லைன்னா மழைக்காலம். The southwest monsoon is the most significant feature of the Indian climate. இந்த தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கிறது வந்து இந்தியாவோட காலநிலையோட ஒரு முக்கியமான அம்சமாக இருக்குது. The onset of the southwest monsoon takes place normally over the southern tip of the country by the first week of June, advances along the Konkan coast in early June and covers the whole country by 15th July. அதாவது ஆன்செட் அப்படின்னா தொடக்கம் அப்படிங்கிற மீனிங். அதாவது இந்த பருவக்காற்று ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் வந்து இந்தியாவோட சதர்ன் பார்ட்டில் தொடங்கி கொங்கன் கோஸ்ட் ரீஜியனுக்கு வந்து ஜூன் செகண்ட் வீக்லேயும் ஜூலை 15th வந்து இந்தியாவுடைய எல்லா பகுதிகளுக்கும் வந்து என்ன செஞ்சிருது முன்னேறிடுது. த மன்சூன் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த குளோபல் ஃபினாமினன் லைக் எல்னினோ. அதாவது உலகளாவிய ஒரு காலநிலை நிகழ்வான எல்னினோ இந்த தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. நம்ம எல்னினோன்னு சொல்லிட்டு 7th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். த கிரைஸ்ட் சைல்டு, அசுர சிறுவன் அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம இதை படிச்சிருப்போம் இல்லையா, அதுதான். Prior to the onset of southwest monsoon, the temperature in North India reaches up to 46 degrees Celsius. பிரியர்னா முன்னாடி, அதாவது இந்த சவுத் வெஸ்ட் மன்சூன் வந்து தொடங்குறதுக்கு முன்னாடி நார்த் இந்தியாவுடைய டெம்பரேச்சர் வந்து 46 டிகிரி வரைக்கும் என்ன செய்யுது இன்க்ரீஸ் ஆகுது. த சடன் அப்ரோச் ஆஃப் மன்சூன் wind ஓவர் சவுத் இந்தியா வித் லைட்னிங் அண்ட் தண்டர் இஸ்
termed as break or burst of monsoon. சவுத் இந்தியாவில் இந்த மாதிரி இந்த மன்சூன் விண்டு வந்து சடனாக வந்து சவுத் இந்தியா வந்து இடியோட கூடிய மின்னலோட வந்து தொடங்குறத வந்து பருவமழை வெடிப்பு, அதுதான் burst அப்படின்னு சொல்லுவோம். The monsoon wind strikes against the southern tip of Indian landmass and gets divided into டூ பார்ட்ஸ். இந்த மன்சூன் வந்து இந்தியாவுடைய சதன் டிப்பை அடைகிறப்ப ரெண்டு பிரான்ச்சாக வந்து என்ன செய்யுது, டிவைட் ஆகுது. ஒன் பிரான்ச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அரேபியன் சி அண்ட் த அதர் ஃப்ரம் பே ஆஃப் பெங்கால். இதில் ஒரு பிரான்ச் வந்து பே ஆஃப் பெங்காலில் தொடங்குது, இன்னொன்று வந்து அரேபியன் சீயில் வந்து என்ன செய்யுது, தொடங்குது. ஸோ பே ஆஃப் பெங்கால் பிரான்ச், அரேபியன் சி பிரான்ச்னு ரெண்டு பிரான்ச்சாக வந்து இதை பிரிக்கலாம். ஓகே. The Arabian Sea branch of southwest monsoon gives heavy rainfall to the west coast of India as it is located in the windward side of the western Ghats. அதாவது இந்த சவுத் வெஸ்ட் மன்சூனுடைய அரேபியன் சி பிரான்ச் வந்து இந்தியாவுடைய மேற்கு கடற்கரை பகுதியில் வந்து எனது பயங்கரமான மழையை கொடுக்குது. ஏன்னா இது வெஸ்டர்ன் கட்ஸோடைய விண்ட்வேர்ட் சைடில் இருக்குது. த அதர் பார்ட் விச் அட்வான்சஸ் டுவர்ட்ஸ் நார்த் இஸ் அப்ஸ்ட்ரக்டட் பை ஹிமாலயன் மவுண்டன்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் இன் ஹெவி ரெயின்ஃபால் இன் நார்த். இன்னொரு பார்ட் வந்து அப்படியே மேலே பார்த்து மூவ் ஆகி போகிறத வந்து ஹிமாலயன் மவுண்டன்ஸ் வந்து தடுத்து நார்த்தன் ரீஜியனுக்கு வந்து என்ன செய்யுது, ஹெவி ரெயின்ஃபாலை கொடுக்குது. as Aravalli mountain is located parallel to the wind direction, Rajasthan and western part do not get much ரெயின் ஃப்ரம் திஸ் பிரான்ச். அதாவது இது நம்ம நார்த்தன் ஹிமாலயாஸுக்கு போகிற வழியில் தான் வந்து என்னது ஆரவல்லி ரேஞ்ச் இருக்குது இல்லையா, பட் வந்து என்னது அது வந்து இந்த காற்று அடிக்கக்கூடிய பேரலல் டைரக்ஷன்லேயே இருக்கிறதுனால அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜஸ்தானும் சரி வெஸ்டர்ன் பார்ட்டும் வந்து என்னது பெரிய அளவுக்கு இந்த பிரான்ச்னால் வந்து என்ன கிடைக்காது, மழை வந்து என்ன செய்யாது, கிடைக்காது. ஓகேவா. The Bay of Bengal branch moves towards northeast India and Myanmar. அதாவது இந்த வங்காள விரிகுடாக்களை இது வந்து எனது வடகிழக்கு இந்தியா மியான்மரை பார்த்து என்ன செய்யுது, வீசுது. This wind is trapped by a chain of mountains namely Garo, Khasi and Jainda are mainly responsible for the heaviest rainfall caused at Mawsynram located in மேகாலயா. இது காசி, கேரோ, ஜெயிந்தா இந்த ஹில்ஸால் வந்து அப்படி தடுக்கப்பட்டு மேகாலயாவில் உள்ள மௌசின்ட்ரம் அப்படிங்கிற இடத்துல பயங்கரமான ஹெவி ரெயின்ஃபாலை வந்து என்ன செய்யுது, கொடுக்குது. லேட்டர் ஆன் திஸ் விண்ட் ட்ராவல் டுவர்ட்ஸ் வெஸ்ட் விச் ரிசல்ட்ஸ் இன் டிக்ரீஸ் இன் ரெயின்ஃபால் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். அடுத்து இது பிறகு வந்து என்ன செய்யுது, கிழக்கிலேருந்து மேற்கு பார்த்து நகர்ந்து எனது மழையோடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே என்ன செய்யும், போகும். ஓவரால் about 75% ஆஃப் இந்தியன் ரெயின்ஃபால் இஸ் ரிசீவ்டு ஃப்ரம் திஸ் மன்சூன். அதாவது நம்ம மொத்தத்தில் சொல்ல போனோம் அப்படின்னா இந்தியாவுடைய ஒட்டு மொத்த ரெயின்ஃபாலில் வந்து 75% வந்து இந்த சவுத் வெஸ்ட் மன்சூன் விண்டுனால தான் வந்து என்ன செய்யுது, நமக்கு கிடைக்கிது. சரியா. ஆக்சுவலி நம்ம தமிழ்நாடு வந்து லீவர்டு சைடில் இருக்கிறதுனால நம்ம தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் கம்மியான மழை தான் கிடைக்கிது. நார்த் ஈஸ்ட் மன்சூன் சீசன், அதாவது வடகிழக்கு பருவக்காற்று காலம். த சவுத் வெஸ்ட் மன்சூன் பிகின்ஸ் டு ரிட்ரீட் ஃப்ரம் நார்த் இந்தியா பை த எண்ட் ஆஃப் செப்டம்பர் டியூ டு த சவுத்வேர்டு ஷிஃப்டிங் ஆஃப் ப்ரெஷர் பெல்ட். அதாவது ரிட்ரீட் அப்படின்னா பின்வாங்குதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது செப்டம்பர் மந்தோடைய எண்டில் வந்து இந்த ப்ரெஷர் பெல்ட் அதாவது அழுத்த மண்டலம் வந்து நம்ம எர்த்தோடைய சதன் சைடு பார்த்து வந்து மூவ் ஆகுறதுனால வந்து என்னது இந்த சவுத் வெஸ்ட் மன்சூன் வந்து என்ன செய்யுது, பின்வாங்க ஆரம்பிக்குது. த சவுத் வெஸ்ட் மன்சூன் விண்ட் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் இந்தியன் லேண்ட் மாஸ். இது வந்து என்னது இந்தியன் லேண்ட் மாஸ்லேருந்து திரும்பி அண்ட் ப்ளோஸ் டுவர்ட்ஸ் பே ஆஃப் பெங்கால். பே ஆஃப் பெங்காலை பார்த்து வந்து என்ன செய்யுது, அடிக்குது. த கோரியோலிஸ் ஃபோர்ஸ் டிஃப்ளெக்ஸ் திஸ் விண்ட் அண்ட் மேக்ஸ் இட் டு ப்ளோ ஃப்ரம் நார்த் ஈஸ்ட். அதாவது
இந்த பூமி சுழல்றதுனால இந்த ஏற்படக்கூடிய இந்த விசையத்தான் கோரியோலிஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட எஃபெக்ட்னால காற்றுடைய திசை வந்து மாறி வடகிழக்குலேருந்து வந்து என்ன செய்யுது, வீசுது. ஹென்ஸ் இட் இஸ் நோன் அஸ் நார்த் ஈஸ்ட் மன்சூன் ஆர் போஸ்ட் மன்சூன் சீசன். அதனால தான் இதை வந்து என்னது நார்த் ஈஸ்ட் மன்சூன், வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். இல்லைனா போஸ்ட் மன்சூன் சீசன் சொல்கிறோம். போஸ்ட்னா என்னது, பிறகு, அதாவது ஃபஸ்ட்டு சவுத் வெஸ்ட் வருது இல்லையா, அதுக்கு பிறகு வரக்கூடியது. This season is associated with the establishment of the northeasterly wind system over the Indian subcontinent. இந்த சீசன் வந்து நம்ம இந்தியன் சப்காண்டினென்ட்டில் நார்த் ஈஸ்டர்லி விண்ட் சிஸ்டம் வந்து உருவாக்குறதுக்கு வந்து காரணமாக இருக்குது. ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, கேரளா அண்டு சவுத் இன்டீரியர் கர்நாடகா ரிசீவ் குட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால். அதாவது ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, அப்புறம் கர்நாடகாவுடைய சவுத் இன்டீரியர் பகுதி, உள்பகுதி, இங்கே எல்லாம் நல்ல மழை வந்து கிடைக்குது. அக்கௌண்டிங் ஃபார் 35% ஆஃப் தேர் ஆனுவல் டோட்டல். ஒரு வருஷம் அங்கே பெய்யக்கூடிய மழையில் 35% இது மூலமாக கிடைக்குது. மெனி பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் சம் பார்ட்ஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்ட் கர்நாடகா ரிசீவ் ரெயின்ஃபால் டூரிங் திஸ் சீசன் டியூ டு த ஸ்டார்ம்ஸ் ஃபார்மிங் இன் த பே ஆஃப் பெங்கால். அதாவது பே ஆஃப் பெங்காலில் உருவாகக்கூடிய புயலினால் வந்து தமிழ்நாட்டுடைய பல பகுதிகள், அப்புறம் ஆந்திரா, கர்நாடகாவில் உள்ள சில பகுதிகள்னா நல்ல மழை வந்து என்ன செய்து கிடைக்குது. லார்ஜ் ஸ்கேல் லாஸஸ் டு லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி அக்வர் டியூ டு ஹெவி ரெயின்ஃபால், ஸ்ட்ராங் விண்ட்ஸ் அண்ட் ஸ்டார்ம் சர்ஜ் இன் த கோஸ்டல் ரீஜியன். இந்த கடற்கரை ஓரங்களில் வந்து எனது பயங்கர புயலினாலேயும் எனது பயங்கர மழையினாலேயும் உயிருக்கும் ப்ராப்பர்ட்டிக்கும் நிறைய இழப்புகள் எல்லாம் உருவாகுது. த டே டைம் டெம்பரேச்சர்ஸ் ஸ்டார்ட் ஃபாலிங் ஷார்ப்லி ஆல் ஓவர் த கண்ட்ரி. அதாவது நாடு முழுக்க வந்து பகல் நேரம் உள்ள வெப்பநிலை வந்து எனது ரொம்ப வந்து குறைய ஆரம்பிக்குது. பாரு, உனக்கு இது மேப்பில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் பாரு. சவுத் வெஸ்ட் மன்சூன் டைரக்ஷனும் நார்த் ஈஸ்ட் மன்சூன் டைரக்ஷன், இந்த ரெண்டில் ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நான் வந்து அந்த ஆரஞ்சு கலர் ஆரோவில் வந்து என்ன செஞ்சுருக்கேன், உனக்கு மார்க் பண்ணியிருக்கேன் பாரு. உனக்கு புக்கில் ஆல்ரெடி ஆரோவில் இருக்குது, அதே மாதிரி தான் வந்து என்ன செய்யணும், நீ போடணும், சரியா? ஸோ பாரு, அரேபியன் சி பிரான்ச் பாரு. இந்த அரேபியன் சீலேருந்து இந்த பக்கமாக வந்து என்ன செய்யுது, மேல் பக்கமாக போகுது பார்த்தியா? இந்த பக்கமும் அடிக்குது, மேலேயும் போகுது. அதே மாதிரி பே ஆஃப் பெங்காலும் அப்படி வளைஞ்சு வந்து என்ன செய்யுது, போகுது பார்த்தியா? இந்த ஆரோ பார்த்தியா, நான் போட்டிருக்கேன் பார்த்தியா, ஆரோ போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னது, இது சவுத் வெஸ்ட் மன்சூனோடைய டைரக்ஷன். அடுத்தது நெக்ஸ்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் மன்சூன் பாரு. மேலே இருந்து நார்த்தன் சைட்லேருந்து அப்படியே வளைஞ்சு இந்த சைடு வந்து என்ன செஞ்சுருக்கு, கீழே வந்திருக்கு பார்த்தியா? ஸோ இதுதான் வந்து என்ன செய்யணும், நீ இப்படியே வந்து என்ன செய்யணும், ஆரோ வந்து புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்களோ இதே மாதிரி வரையணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது மவுசின்ட்ரம், த பிளேஸ் விச் ரிசீவ்ஸ் ஹையஸ்ட் ரெயின்ஃபால், தட் மீன்ஸ் 1141 சென்டிமீட்டர் இன் த வேர்ல்டு. இட் இஸ் லொக்கேட்டட் இன் மேகாலயா. அதாவது மேகாலயாவில் இருக்கிற மவுசின்ட்ரம் அப்படிங்கிற இடம்தான் உலகத்திலேயே அதிக அளவுக்கு மழை பெய்யக்கூடிய இடம். அது எவ்வளவு மழை பெய்யுது, 1141 சென்டிமீட்டர் மழை வந்து என்ன செய்யுது, கிடைக்குது. அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால், மழை வந்து பரவல் எங்கெல்லாம் எப்படி எப்படி பெய்யுது. த ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால் ஆஃப் இந்தியா இஸ் 118 சென்டிமீட்டர். அதாவது இந்தியாவில் சராசரி ஒரு வருஷத்துக்கு வந்து 118 சென்டிமீட்டர் மழை வந்து பெய்யுது. However, spatial distribution of rainfall in the country is highly uneven. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான மழை தான் பெய்யுது, எல்லா இடத்துலையும் ஈவனாக பெய்யலை. The western coast, Assam, South Meghalaya, Tripura, Nagaland and Arunachal Pradesh are the heavy rainfall areas which get more than 200 centimeter rainfall. அதாவது அதிகமாக மழை பெய்யக்கூடிய 200 சென்டிமீட்டருக்கும் மேலே மழை பெய்யக்கூடிய ஏரியாஸ் என்னெல்லாம் அப்படின்னா, வெஸ்டர்ன் கோஸ்ட்னா என்னது, மேற்கு கடற்கரை பகுதி, அப்புறம் அஸ்ஸாம், சவுத் மேகாலயா, திரிபுரா, நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ் இங்கெல்லாம்.
The whole of Rajasthan, Punjab, Haryana, western and southwestern parts of Uttar Pradesh, western Madhya Pradesh, the entire Deccan Trap or Plateau region, east of Western Ghats, except for a narrow strip along Tamil Nadu coast, receive a low rainfall of less than 100 சென்டிமீட்டர். அதாவது ராஜஸ்தான் மட்டும் கிடையாது, ராஜஸ்தானில் என்ன இருக்குது, தார் பாலைவனம் இருக்குது இல்லையா, ராஜஸ்தானை தவிர்த்தும் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசில் வெஸ்டர்ன் பார்ட்டும் சவுத் வெஸ்டர்ன் பார்ட்டும், அப்புறம் வெஸ்டர்ன் மத்திய பிரதேஷ், அப்புறம் மொத்தமாக அந்த டெக்கான் பிளாட்டியூ ரீஜியன், அப்புறம் ஈஸ்ட் ஆஃப் வெஸ்டர்ன் கட்ஸ், வெஸ்டர்ன் கட்ஸோடைய ஈஸ்ட் பகுதி, இது அதாவது அந்த நேரம் ஒடுங்கின அந்த இடத்த தவிர மீதி எல்லா இடமும் 100 சென்டிமீட்டருக்கும் கீழே தான் தமிழ்நாட்டில் வந்து என்ன செய்யுது, மழை கிடைக்குது. த ரெஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ் ரிசீவ் த ரெயின்ஃபால் ரேஞ்சிங் பிட்வீன் 100 and 200 சென்டிமீட்டர். மீதி உள்ள ஏரியாவில் 100லேருந்து 200 சென்டிமீட்டருக்குள்ளே தான் மழை பெய்யுது.